தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஊரின் பாதுகாவலர் புனித இன்னாசியாருடைய 6வது நவநாளை கொண்டாடும் இந்த அற்புதமான நாளில் நாம் ஒவ்வொருவரும் நன்மைகளை செய்ய நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நமது சிந்தனையில் தூய்மை, நமது செயல்களில் நன்மைத்தனம் வெளிப்படுகின்ற பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை பிற மக்கள் எளிதாக அறிந்து கொள்வார்கள். விவிலியத்தில் நன்மை அல்லது நன்னயம் என்பது கடவுளின் குணம் மற்றும் அவருடைய வழியை பின்பற்றுவதை குறிக்கிறது. இது நற்செயல்கள், இரக்கம், நீதி மற்றும் அன்பின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. நற்செய்தி நூல்களிலே நாம் படிக்கின்ற பொழுது சென்ற இடமெல்லாம் இயேசு நன்மை செய்பவர் என்றும் அதையே அவரும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றும் பார்க்க நேரிடுகின்றது. மேலும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நன்மை செய்ய நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. விண்ணக வாழ்வை நமது நல்ல செயல்கள்தான் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. இறுதி நாளில் கிறிஸ்து நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி, நீ நல்லது செய்தாயா, நீ நல்லது நினைத்தாயா என்பதுதான். கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நோயுற்றவர்களை குணமாக்கினார், பாவிகளை மன்னித்தார் மற்றும் ஏழைகளுக்கு உதவினார். தனது வாழ்வின் இலக்கை லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே 16வது இறை வசனத்தில் அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவருடைய ஆவி நன்மை செய்வதற்காகத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவர் உணர்த்துகின்றார். நாம் திருவிழா கொண்டாடுகிறோம் என்றால் இந்த திருவிழாவின் உள்ளார்ந்த அர்த்தம் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதுதான்.
கடவுள் நம் புனிதர் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்யதான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்து கூறுகின்றார். தான் பெற்றுக்கொண்ட அருள் வாழ்வை தன் சக தோழர்களோடு பகிர்ந்து கொண்டவர்தான் புனித இன்னாசியார். குறிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியாரை அவர் மனம் திருப்பியது அவரும் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அவருடைய பாதையிலே பயணம் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நன்மைகளை செய்வோம், நன்மைத்தனங்களை விதைப்போம், நல்லதையே அறுவடை செய்வோம். இறைவனுடைய அருளும் ஆற்றலும் இத்திருவிழாவை கொண்டாடக்கூடிய நம் அனைவரிலும் குடியிருப்பதாக. திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது இன்னாசியார் அன்பத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க சிறப்பாக மன்றாடுவோம். சிறப்பாக இந்த நாளிலே திருவாளர் ஈர்தேராஜ் பத்ரோஸ் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்னாசியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகள் நன்றியாம் குடும்பத்தில் அனைவரின் நல்ல சுகம், பேரன் பேத்தி ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளரவும், மகள்கள் செய்யும் பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், குடும்பத்தில் சமாதானம், மன அமைதி, ஒற்றுமை என்று நிலைத்திருக்கவும், குடும்ப கருத்துக்கள் இனிதே நிறைவேறும். குடும்பத்திலே மரித்த சபரிமுத்து கார்மல், சபரிமுத்து, அந்தோணி, இன்னாசியம்மாள், வில்லியம், மரிய பாக்கியம், அருளாய் அம்மாள், சூசையம்மாள் மற்றும் அனைத்து ஆன்மாக்களுக்கு இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் சகாய ஞானசேகர் இம்மானுவேல் பெபிஸ்டா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும், குடும்பத்தில் இறை ஆசீர் பெருகவும், நினைத்த காரியங்கள் நடைபெறவும், மகன் பணி செய்கின்ற பாதுகாப்பு கிடைத்திடவும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும், மகள் மருமகன் செய்கின்ற பணியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், பேத்திக்கு நல்ல உடல் உள்ள சுகம் காணவும், வியாபாரம் விருத்தியடையும். குடும்பத்திலே மரித்த மரிய ஜோசப், யாகம்மாள், லூர்து அந்தோணி அம்மாள், அந்தோணி ஜெபஸ்டி, ஞான பிரகாசம், அருட்தந்தை பால் பீட்டர், அருளாய் அம்மாள், அருட்ச லூர்து சாமி, அந்தோணி வியாகப்பன் பீட்டர், இன்னும் யாருணையாத ஆன்மாக்கள் ஆண்டோனித்து இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் லூர்து சாமி விக்டோரியா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகள் நன்றியாம் விவசாயம், கால்நடை செழிக்கவும், பேர பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் உடல்பலத்திலும் சிறந்து விளங்கவும், நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும், அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கவும், குடும்பத்திலே மரித்த விசுவாசம், செபஸ்தியான், கார்மேல், சீலி, அந்தோணி, வியாகம்மாள், செல்வராஜ், சிங்கராய, ரோஸ்மேரி, சபரிமுத்து, கிளாரா, மணி, ஜெயா, இன்னாசி, மோட்சமேரி மற்றும் யாரணையா ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் லாரன்ஸ் ஹெலன் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் நன்றியகம், ஆசிரியர் பணி சிறக்கவும், பிள்ளைகள் ஜோனிடா, ஜோனிஷ் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், மரித்த ஆன்மக்களுக்கு இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஆனந்த் சுதா மேரி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்னாசியர் வழியாக பெற்ற நன்மைகள் நன்றியாகவும், மகள் வயலா, மகன் இக்னேஷ் இறை ஞானத்திலும் படிப்பிலும் சிறந்து விளங்கவும், அனைவரது நல்ல சுகத்திரம், குடும்பத்திலே மரித்த சூசை, ஞான பிரகாசம், புஷ்பம்மாள், இருதயராஜ் ஆகியோரின் நித்திய இலைப்பாற்றிக்காகவும், யார் ணையாத ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருமதி லூர்து மேரி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகள் நன்றியாகவும், தேவ ஆசீர்வாதம் தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கவும், நினைத்த கருத்தில் நிறைவேறும், பேரன் செர்வின் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், இறைவனில் மரித்த இன்னாசி அம்மாள், பிரான்சிஸ் சேவியர், ஆண்டோ ஃபெலிக்ஸ், ஜெயசிலி, செல்லப்பா, மிக்கேல், மரியதங்கம், லிலித்ரஸ், மோட்சமேரி, இருதய வேகப்பன், அற்புத செல்வம்மாள் விசுவாசம் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கப்படுகிறது. மேலும் திருமதி நிர்மலா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் புனிதர் வழியாக செய்த எல்லா நன்மைகள் நன்றியாகவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும், செய்யும் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். குடும்பத்திலே மரித்த அல்போன்ஸ், சவரிமுத்து, மாசிலா, சூசையந்தன், இன்னாசி அம்மாள் ஆகியோரின் ஆன்மா ஆண்டவர் இன்ப சாந்தியடை ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாள் ஜஸ்டின் டெய்சி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மை நன்றியாகவும், இம்மான் வினோத் செய்கின்ற வேலைகளை ஆண்டவர் ஆசிரியர், குடும்பத்திலே மரித்த ஞான பிரகாசம், லூர்து அம்மாள், செபாஸ்டின், சீலி, சூசை பாண்டியன், இன்னாசி, ஐரின், மேரி, ஜோசப் மற்றும் யாருணையாத ஆன்மாக்கள் ஆண்டவரில் நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறார்கள். மேலும் திரு சுதாகுமார், சேது லட்சுமி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆசிரியர் பணியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், மகன்கள் அபிஜித், அபிநயா இறை பக்தியிலும் படிப்பிலும் சிறந்தவன், குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களும் ஆண்டொலித்து இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் இருதயராஜ் மேரி சுதா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இன்னாசியர் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் ஹேவனா இறை ஞானத்திலும் படிப்பிலும் சிறந்து விளங்கும், நிரந்தர வேலைவாய்ப்புக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் அனைத்து இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். குடும்பத்திலே அன்பு சமாதானம் இருக்க ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அகஸ்டின் திருமதி கீதா கிறிஸ்டி குடும்ப கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இன்னாசியர் வழியாக
வழியாக செய்த எல்லா நன்மை நன்றியாகவும் பிள்ளைகள் ஆல்வின் ஆல்ட்ரின் ஜேம்ஸின் ஞானத்திலும் வளரவும் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் அனைவரின் நல்ல சுகத்திற்காகவும் பிளஸ்ஸி நிரஞ்சன் குடும்ப நலனுக்காகவும் செய்யும் ஆசிரியப்பினை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆண் மக்களின் இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் பிரிட்டோ மெரின் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாம். குழந்தை ஜுவான் ஜெனியுனா ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கும் குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆண்மகளுக்கு இலைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் அன்பு சமாதானம் இருப்பிடவும் நினைத்த காலம் நடக்கும் செய்யும் ஆசிரியர் பணி ஆண்டவர் ஆசிரியம் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் தங்கராஜ் ரூபி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் மரியதாஸ் பிரகாஷ் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்தவும் மகன் மரியதாஸ் நடந்துமுறை தேர்வில் நல்ல மதிப்பெண் நன்றியாகவும் செய்யும் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் குடும்பத்தில் அனைவரின் நல்ல சுகத்துக்காகவும் மற்றும் குடும்பத்திலே மறித்த புஷ்பம்மாள் மரிய சூசை அந்தோனி ஞான பிரகாஷ் மிருதிராஜ் அன்னம்மாள் மரிய தங்க வெள்ளத்தாய் ரத்தினம் லூர்த் அந்தோணிசாமி மற்றும் யாரணியாத ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அந்தோணிசாமி ராணி குடும்ப கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்னாசியர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகள் நன்றியாம். விவசாயம் செழிக்கவும் குழந்தைகள் இறைபக்தியில் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து வளரவும் நினைத்த காரியம் நடைபெறும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் உலகம் கிடைக்கவும் குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்ம மற்றும் யாரணியாத ஆன்மக்களுக்காகவும் இத்திருப்பிலை ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அரசு உஷா ராணி குடும்ப கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் கிடையும் பிள்ளைகள் இனி ரோஷன் ஆரோக்கிய ரோசி கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் ஆரோக்கிய ரோசியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் இறந்து போன ஆன்மாக்களான லூர்து அந்தோணிசாமி ஆன்மாக்கள் இறைவன்ப சாந்தியிடம் ஜபிக்கிறார்கள். நாமும் இந்த திருப்பலியிலே இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள சிறப்பாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். சிறப்பாக நவநாளின் இந்த 6வது நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கொடியேற்ற நாளின் போது நாம் நினைத்த காரியங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இதே வேளையில் இந்த நாளிலே நம்முடைய ஊருக்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தந்தையர்கள் அருள் தந்தை சின்னப்பன், அருள் தந்தை செல்வராஜ் இவருடைய உடல் உள்ள நலனுக்காக ஜெபிப்போம். இவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறவும் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் தாமே உடனிருந்து ஆசீர்வதிக்கவும் மறை மாவட்டத்துக்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் வழியாக எண்ணற்ற ஆன்மாக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் வாசிக்கப்பட்ட சிந்தனைகளை மனதில் இருத்துவோம். சிறப்பாக தூய இஞ்ஞாசியாரை போல நாமும் பிறருக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு நாம் நன்மைகள் செய்ய தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்படுவதை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தனக்கு தீங்கு செய்தவர்களை கூட யோசேப்பு தன் வாழ்வில் நன்மைத்தனங்களால் நிரப்புகின்றார். தீமைகளை நன்மைகளால் வெல்லுங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நமது வாழ்வில் இறைவனுடைய அருளும் ஆற்றலும் நிரம்ப வேண்டும் என்றால் நாம் நன்மைகளை மட்டும் செய்ய வேண்டும். அதனை வலியுறுத்தி கூறும் இவ்வாசகத்திற்கு நாம் செவி கொடுப்போம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வசனங்கள் 38 முதல் 47 முடிய. அதிகாரம் 41, இறை வசனங்கள் 38 முதல் 47 முடிய. பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறொருவரையும் நாம் காண முடியுமோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மைவிட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாரும் இலர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் தான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சொல்லும் போதிலே இன்பம் வந்து பாயுதமா நமது வாழ்விலே.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்று இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலோடையார் ரோமை நகர் மக்கள் மீட்படைய வேண்டுமென்றால் அவர்கள் நன்மை தரங்களை விதைக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றார். கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ கடவுள் செய்த செயல்களை நாமும் செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் மீட்பை நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை கூறும் இறைவன் வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம் புனித ரோமேர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, அருள் வாக்கியங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, என் இனத்தார் மீட்படைய வேண்டும் என்று நான் உளமாற விரும்புகின்றேன். அதற்காக நான் கடவுளிடம் மன்றாடுகிறேன். கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல. அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவர்களாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் யூதர்கள் தங்கள் முயற்சியாலே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. கிறிஸ்துதான் திருச்சட்டத்தின் நிறைவோ. அவர் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 38 முதல். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாவம் என்றால் என்ன? தக்ஷிகா, பாவம் என்றால் என்ன? ஏதோ புதுநன்மைக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கல, சிஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, பாவம்னா என்ன? சிஸ்டர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறீங்க. பாவம் என்றால் என்ன? சரி, போன வருஷம் புதுநன்மை எடுத்த பிள்ளைங்க சொல்லுங்க. அது புதுநன்மை கொடுத்த பங்குச்சாமிட்ட கேட்கணுமோ? பாவம் என்றால் என்ன? நமக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. பாவம் என்றால் என்ன? சின்ன குறிப்பிடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க பிள்ளைங்களுக்கு, கடவுளுக்கு எதிராக செய்கிற அனைத்துமே பாவம். அவ்வளோதான். இது சின்ன குறிப்பிடத்தில் அந்த திருமறை சுவடி புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கு இந்த ஒரு பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கும். கடவுளுக்கு எதிராக செய்வது அனைத்தும் பாவம். இது கத்தோலிக்க திருமறை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடம். கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்துமே பாவம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொஞ்சம் மாறி போச்சு. எது பாவம்னா, எதுவுமே பாவம் இல்லை அப்படின்னு சொல்றது தான் இன்னைக்கு மிகப்பெரிய பாவம். எதுவுமே பாவம் கிடையாது. இந்த மழுங்கத்தனமான ஒரு செயல்பாடு தான் இந்த காலகட்டத்தில் பாவம் என்று திருத்தந்தை அவர்கள் சொல்றார். எதுவுமே பாவம் கிடையாது. இது எப்போ இந்த எண்ணம் உதித்தலும், எப்போ இந்த எண்ணம் வரும் அப்படின்னா, எப்பொழுது நம்மை அடுத்தவர்களோடு இந்த பாவ செயல்பாடுகளுக்கு ஒப்பிடுகிறோமோ அப்பொழுது இந்த எண்ணம் அதிகமாக நமக்கு வரும். எப்படி அப்படின்னா, அவனை விட நான் அதிகமாக தப்பு பண்ணிட்டேன், அவனை விட நான் அதிகமாக கொலை பண்ணிட்டேன், அவன் பேசின அளவுக்கு நான் ஒன்றும் பேசலையே, அவன் செஞ்ச அளவுக்கு நான் ஒன்றும் செய்யலையே. இப்படி பாவ செயல்பாட்டில் யாரோடு நாம் போட்டி போடுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் பாவம் என்பதை இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறோம். இது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுவது தான் இன்றைக்கு மிகப்பெரிய பாவம். பாவமே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் யோக்கியனே இல்லையே. நம்ம ஊரில் பழமொழி சொல்லி வைக்கிற மாதிரி தான், யோக்கியர் வராரு செம்பெடுத்து உள்ள வைங்க. எதுக்கு இந்த பழமொழி சொல்றாங்க? அவர் ஊர் முழுசும் யோக்கியர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பார். ஆனாலும் நம்ம செம்பு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ யாருமே நல்லவர்கள் இல்லை, யாருமே யோக்கியர்கள் இல்லை. எனவே நானும் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும்? நான் எதுக்கு யோக்கியனா இருக்கணும்? ஒண்ணுமில்லாத ஊர்ல கோமணம் கட்டினவன் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். அப்போ நமக்கு நாமே ஒன்றை நியாயப்படுத்தி கொண்டு இந்த பாவத்தை செய்வதற்கு தயாராகி கொண்டே இருக்கிறோம். நமக்கு நாமே இந்த செயல்பாடுகளை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். உலகினுடைய போக்கோடு, உலகில் இருக்கக்கூடியவர்களோடு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாமும் அதை சமரசம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். எதுவுமே பாவம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். ஆனால் இது தவறான அணுகுமுறை என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த திருநாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நல்லது, இது நல்லது இல்லாதது, இவன் நல்லவன், இவன் நல்லவன் இல்லாதவன் என்று உலகிற்கு அடையாளம் காட்டுவதற்கான மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளில் இருக்கக்கூடிய வாசகங்களும், குறிப்பாக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பும் மிக அழுத்தமான ஒரு செய்தியை கொடுக்கிறார். இன்னாசியார் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷர், எல்லாருக்கும் தெரியுங்களா? அவர் எத்தனை அடி உயரம் இருந்தார்? எல்லாருக்கும் தெரியும் சொன்னீங்களா? அப்போ சொல்லுங்க. நம்ம ஊர் சாமியார் நம்ம யார் ஜெயபாலன் மாதிரி 7.5 அடி இருந்தாரா, இல்லை அவரோட கொஞ்சம் குறையா இருந்தாரா? இன்னாசியாரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் பெரும்பாலும் அவரை பற்றி நமக்கு தெரியாது. இன்னாசியார் எதை நோக்கி தனது பயணத்தை எடுத்துக்கொண்டு போனார்? எதை பார்த்து அவர் ஓடிக்கிட்டே இருந்தார்? அவர் மிக வேகமாக நடக்கக்கூடிய மனிதர், மிக ஆர்வமாக, அதிலும் குறிப்பாக மிக ஆணவத்தோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அவனா வரன்னு பார்த்துக்கிடுவோம், எனக்கு முன்னால் அவன் நின்றுவானோ, எனக்கு முன்னால் அவன் பேசிடுவானோ, எனக்கு முன்னால் அவன் வாழ்ந்துருவானோ, அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு ஆணவமும் அதிகாரமும் ஆற்றல் மிக்க ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் இன்னாசியார். இது நமக்கு தெரியும். அந்த இன்னாசியாருடைய முதல் பகுதி தான் இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய பெரும்பாலானுடைய வாழ்க்கையாகவே இருக்கிறது. இன்னாசியாருடைய 2வது பகுதி இன்றைக்கு நமக்கு தேவையும் இல்லை, அது நமக்கு தெளிவும் இல்லை. எவன் ஒருவன் என்னை எதிர்த்து நிற்கிறானோ அவனை இல்லாமல் செய்து விடுவேன். எவன் ஒருவன் என்னை எதிர்த்து பேசுகிறானோ அவன் பேசுவதற்கு நாவில்லாமல் செய்து விடுவேன். எவன் ஒருவன் என்னை எதிர்த்து கேட்கிறானோ அவன் எதிர்த்து கேட்பதற்கு எதுவுமே இல்லாதவனாக மாற்றி விடுவேன் என்ற ஆணவ குறிக்கோளோடு அலைந்து திரிந்தவர் தான் இன்னாசியார். அந்த அளவுக்கு ஆற்றலை, அதிகாரத்தை அந்த சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தாக பெற்றிருந்தவர் தான் இன்னாசியார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நடந்தது நமக்கு நல்லாவே தெரியும். இது முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இது இந்த உலகில் தான் முக்கியம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இதுவல்ல முக்கியம், இதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னாசியாருடைய 2ஆம் பகுதி வாழ்வுதான் முக்கியம் என்பதை இன்றைய நாள் வாசகம், இன்றைய நாள் தலைப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்பொழுது ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது இவ்வளவு நாள் வரை நாம் செய்தது எல்லாமே நன்மை இல்லாத காரியங்கள். செய்த அனைத்துமே, ஏன் பெரும்பாலான காரியங்கள் அனைத்தும் நன்மையானதை விளைவிக்கவில்லை என்று உணர்கிறார். எப்பொழுது உணர்கிறார்? எப்பொழுது உணர்கிறார்? எப்பொழுது குண்டடிபட்டு கிடந்தாரோ அப்பொழுதுதான் உணர்கிறார் தனது பயணம் சரியானது இல்லை என்று உணர்கிறார். தனது பயணம் சரியானது இல்லை, தனது பயணத்தில் பாதையை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்பதை இன்னாசியார் உணர்கிறார். இன்னாசியார் உணர்ந்தாரோ இல்லையோ, கடவுள் அவரை உணரச் செய்கிறார். இது நமக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? திருப்பயணிகள். என்ன திருப்பயணியம்? நன்னயத்தின் திருப்பயணிகள். நயம் நல்லெண்ணெய் அதில்லை, நன்னயத்தின் திருப்பயணிகளாக இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நன்னயம் இது தூய ஆவியினுடைய கொடையா, இல்லை என்றால் வரமா, இல்லை என்றால் கனியா? ரெண்டுலேயும் வச்சுக்கலாம், அப்படிதானே? ஆமாம், அப்படி சொன்னது தப்பு. தூய ஆவியினுடைய கொடைகளா, இல்லை என்றால் தூய ஆவியினுடைய கனிகளா? தூயாவினுடைய கொடைகள் எத்தனை? 7. நமக்கு எல்லாம் தெரியும். ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். தூயாவினுடைய கனிகள் எத்தனை? 12. எத்தனை? 12. அதுவும் தப்பு தான், இதுவும் தப்பா அப்படிங்க கூடாது. தூயாவினுடைய கனிகள் எத்தனை? 9. எத்தனை? அதில் இருந்து தானே தலைப்பு கொடுத்துருக்காரு சாமியார், அப்படி தானே? அதைத்தான் 9 நாளைக்கு கொடுத்துருக்காரு. முதல் நாளில் இருந்து அன்பு, அமைதி. நீங்கள் நோட்டீஸ் எடுத்து பாருங்கள் தெரியும். அதில் 6வது வரக்கூடியதான் என்னது?
இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நன்னயத்தின் திருப்பயணிகள். நன்னயம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கத்தை சொல்லலாம். என்ன திருக்குறள்? நன்னயம் வரக்கூடிய திருக்குறள். நன்னயம் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய திருக்குறள் என்னது? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான, தூக்கி போட்டு மிதித்தல் இல்லை, அவர் நான நன்னயம் செய்து விடல். இதுதான் அந்த நன்னயம் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. நன்னயம். இதுக்கு விளக்கம்லாம் நமக்கு தேவையில்லை. ஒருவர் உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்துவிட்டால் அவர்கள் வெட்கப்படும்படியாக நீங்கள் நன்மையை செய்யுங்கள். திருவள்ளுவர் இதை எங்க இருந்து எடுத்திருக்காரு? நம்ம இன்னைக்கு வாசிச்ச நற்செய்தி பகுதியில் இருந்தால் எடுக்காரு. திருக்குறளும் நற்செய்தியும், திருக்குறளும் விவிலியமும் எல்லா வகையிலும் இணைந்தே செல்லும். விவிலியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் திருக்குறளில் இருக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலான பகுதிகள் நம்ம ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். திருக்குறளும் திருவிவிலியமும் அப்படிங்கிறதுல ஒரு ஆள் பெரிய முனைவு கட்டுரையை எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இந்த நன்னயம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல செயல். அது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாப்புல மாறும். புறநான ஒரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நன்னயம் அப்படிங்கிறது நல்ல சொல் அப்படின்னு வருது. இதே இது திருக்குறளில் நன்னயம் அப்படிங்கிறது நல்ல செயல். அப்போ நல்ல சொல், நல்ல செயல், நல்ல சிந்தனை, இதை குறிப்பிடுக்கிறது தான் ஒரே வார்த்தையில் என்ன சொல்றாங்க தமிழில்? நன்னயம் அப்படி சொல்றாங்க. அப்போ நீ கடந்து செல்லுகிற இந்த பாதையில் நல்லதை செய், நல்லதை சிந்தி, நல்லதை பேசு. அதான் நன்னயத்தின் திருப்பயணிகளா இருக்கணுமா. நம்ம கடந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதை யோசிக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். இது சாத்தியமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. இதில் நாம் இப்படி வாழ முடியுமா அப்படி நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய வாழ்வில் இது செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று திருவிவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவர் உன்னை ஒரு வலது கன்னத்தில் அடித்தால் என்ன செய்யணுமா? இந்த பக்கத்தை திருப்பி காமிக்கணுமா? அதெல்லாம் நடக்குமா? என்ன நம்ம தான் சொல்லி வச்சிருக்க, சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி கொடுத்தா வழக்கம். நீ என்னை அடிக்கும் போது என் கை என்ன புளியங்கா புடுங்கிட்டா இருக்கும்? அப்படிலாம் நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எவனை பள்ளிக்கூடத்தில் இப்போ உன் காதை கடிச்சு விட்டாங்கன்னா நீ அவன் மூக்கை கடிக்காமல் வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் எப்படி இந்த நன்னய செயல்பாடு உன்னை வலது கன்னத்தில் அறைபவருக்கு இடது கன்னத்தை திருப்பி காட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஒத்து வரும். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று இந்த நாள் வாசகன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இது கடினமான ஒன்று. இந்த உலகினுடைய பார்வையில் பல நேரத்தில் இது முடியாதது ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் நமது நம்பிக்கை, நமது செயல்பாடு இதை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறது. இது எப்படி தூண்டப்படலாம்? அதற்கு தான் இன்னாசியார் வாழ்க்கையினுடைய இந்த இரண்டாவது பகுதி நமக்கு தேவைப்படுகிறது. எப்பொழுது நமது வாழ்க்கையில் துன்ப துயரங்கள், இடர்பாடுகள், சங்கடங்கள் வருகிறதோ அவைகள் நம்மை நல்லதை நோக்கி வழி நடத்த வேண்டும். ஆனால் இந்த உலகம் அப்படி செய்யாது. நமக்கு கஷ்டம் வந்துடுது, நமக்கு பண கஷ்டம் வருது, வீட்டில் பிரச்சனை வருது, தொந்தரவுக்கு மேலே தொந்தரவு வருது, ஒரு ஆள் இன்னொரு ஆள் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு உடனே பக்கத்தில் போயிட்டு யாருக்காவது 4 பேருக்கு தர்மம் பண்ணுவோம், யாருக்காவது 4 பேருக்கு ஈகை செயல் செய்வோம், யாருக்காவது 2 பேருக்கு உட்கார்ந்து நல்லது சொல்லுவோம் அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். இது எவா வச்ச தெய்வனையோ, என் வீட்டில் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் நோய் வந்துட்டே இருக்கு, இது எவா வச்சதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசுவோம். அதாவது இந்த செயல்கள் நம்மை நம்பிக்கை இன்மைக்கு தள்ளுகிறது. நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய சோக செயல்பாடுகள் எல்லாம் இன்னொருவரோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து நம்பிக்கை இல்லாத, நலமில்லாத காரியங்களுக்கு நம்மை தள்ளுகிறது. ஆனால் இன்னாசியார் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு, குண்டடிபட்டு கிடந்த பிறகு, அதுக்கு மேலே இன்னும் வீரமாக யாரையும் கொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கல, இன்னும் வீரமாக கடவுளை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். தனது பயணத்தினுடைய பாதையை மாற்றிக்கொள்ளுகிறார். நல்லது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். எனவேதான் அழியாதவராக இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, திருநாளில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பாவம் என்றால் என்ன? எதுவுமே பாவமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் மிகப்பெரிய சாவான பாவம். உலகினரோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டாம். அவங்க செய்யாதே நான் செஞ்சிட்டேன் அப்படிலாம்
அது சமரசம் செஞ்சுக்கிட்டு பாவத்திற்கு மேல் பாவத்தை, தவறுக்கு மேல் தவறை கட்டி கொண்டு சாபத்திற்கு உள்ளாகிவிட வேண்டாம். திருவிழாக்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அழைப்பு விடுக்கிறது. மனித தன்மையில் பல நேரத்தில் நம்மிடம் குறைபாடுகள் இருக்கலாம். அதை கடந்து இறை தன்மையில் வாழ இந்த திருநாளில் முயற்சி செய்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளிடம் மன்றாடுவோம். இயலாமைகள், தவறுகள், குறைகளுக்காக மனபருந்துவோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்றவர்களாக அயலாரோடு நன்னயமிக்க வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகளை மன்றாட்டுகளாக இறைவனை நோக்கி எழுப்புவோம். நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் இறைவா, எங்கள் வாழ்வை உனது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தூய்மையாக இருப்பது போல இந்த திருவிழா நாட்களிலும் இனி வர இருக்கக்கூடிய காலங்களிலும் நாங்கள் தூய்மையாக வாழ, புனிதத்தை ஆடையாக அணிந்து கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த இயேசுவே, தீய எண்ணங்களிலிருந்து எங்களை விடுவித்து நற்செயல்கள் புரியும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களை சார்ந்துள்ள மக்களுக்கு நல்ல சமாயனாக வாழ, அவர்களை தாங்கிக் கொள்ள அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே, நம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபித்த இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் ஒற்றுமையும் அன்பையும் நிலைநாட்ட கருணை புரிய நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தார்களும். பிரிந்து போன உறவினர்களை எல்லாம் ஆண்டவரே உமது அன்பில் ஒன்றாய் இணைக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு துன்பம் செய்வர்களை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் எங்களுக்கு மன பக்குவத்தை தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உலகில் அமைதியும் சமாதானமும் நிலவவும் துன்புறுவோர் ஆறுதல் பெறவும் உமது அருளை பொழிய வேண்டும் எனவும் எங்கள் செயல்களிலும் சிந்தனைகளிலும் உம்மை பின்பற்றவும் உம்மை போல் பிறருக்கு உதவி செய்யவும் எங்களுக்கு ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிற எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு நீர் கனிவோடு செவிசாய்த்தரலும். நாங்கள் இறந்து கேட்கிற வரங்களையும் ஆசிரையும் உம் திருமகன் வழியாக எங்களுக்கு நிறைவேற்றி தந்து எம் பாதுகாவலுடைய பரிந்துரை ஏற்று எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமாம். உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ தன்னையை பலியாய் உலகிற்கு தந்திடும் பின்னவர் பலி என்றோ உலகம் முழுதும் கோவிலாய் மாற்றிடுமோ பொன்னான
தந்த அந்நான்று நன்றி பொருளானார். இதோ வருகின்றேன் என்று நம்மை தந்தார் வாழும் நாளெல்லாம் திருநாளாகிடுமே திருநாளாகிடுமே. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராய். ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைப்பொருட்கள் எங்களை உண்மையினால் புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் எம் பாதுகாவலர் தூய இஞ்ஞாசியார் தரும் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு ரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மொக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மொக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய புனித இன்னாசியார் அன்பைத்து சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திருளும். சிறப்பாக இந்த நாளிலே கருத்து கொண்டு ஜபிக்கக்கூடிய திருவாளர் அந்தோணிசாமி ராணி, திருவாளர் தங்கராஜ் ரூபி, திருவாளர் பிரிட்டோ மேரின், திருவாளர் அகஸ்டின் கீதா கிறிஸ்டி, திருவாளர் இருதயராஜ் மேரி சுதா, திருவாளர் சுதாகுமார் சேதுலட்சுமி, திருவாளர் ஜஸ்டின், திருமதி டெய்சி, திருமதி நிர்மலா, திருமதி லூர்து மேரி, திருவாளர் ஆனந்த் சுதா மேரி, திருவாளர் லாரன்ஸ் ஹெலன், திருவாளர் லூர்து சாமி விக்டோரியா, திருவாளர் சகாய ஞானசேகர், திருமதி இம்மானுவேல் பெபிஸ்டா, திருவாளர் இருதயராஜ் பத்ரோஸ், மேலும் திருவாளர் அரசு உஷாராணி இவர்களுடைய குடும்பங்களையும் 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அன்மகள் ஆரோக்கிய ரோசியும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுடி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல அருளும், எனது ஆன்மா நலமடை.
கூடி கரங்களை குவித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேடி வந்த ஆண்டவரை நாம் வரவேற்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றார். வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவர், அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய என் உள்ளத்திலே இருக்கின்றார். அவரை போல நானும் செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்ய வேண்டும். விண்ணக வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள சின்னஞ்சிறிய சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய நல்லதெல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் கைமாறு கொடுக்கும் என்ற உணர்வோடு நம்மை தேடி வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமது ஊரின் பாதுகாவலர் புனித லோயலா இன்னாசியாருடைய 6வது நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 6வது நவநாளை சிறப்பு செய்ய நமது ஊருக்கு வருகை தந்து சிறப்பாக ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் நமது குடும்பத்திற்கு அபரிதமாக பெற்று தந்து கொண்டிருப்பவர் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் சின்னப்பன் அவர்கள். தந்தை அவர்கள் நமது அருகில் இருக்கக்கூடிய தாய் பங்கான சேந்த மரத்தினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தந்தை சகாய சின்னப்பன் அவர்களும் நானும் ஒரே பங்கை சார்ந்தவர்கள், கிளை கிராமத்தை சார்ந்தவர்கள் என்பது உண்மையிலே அவரை அழைத்தபோது நான் மகிழ்வு கொண்டேன். சிறப்பாக குறுமடத்திலே சேருகின்ற பொழுது அவர் குறுப்பட்டம் பெற்றார். இந்த ஆண்டிலே தனது வெள்ளி விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய ஊருக்கு வருகை தந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றியிருப்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. சிறப்பாக தந்தையவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே பல பணிகளை மேற்கொண்டு மிக சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நாம் அழைத்த போது வருகிறேன் என்று சொல்லி வந்து நமக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் சகாய சின்னப்பன் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடையை போற்றி நாம் சிறப்பு செய்கின்றோம். இந்த நாளிலே நன்னயத்தின் திருப்பயணிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி நமது புனிதருடைய வாழ்வை மேற்கோள் காட்டி நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்தவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் செல்வராஜ் அவர்கள். நமது பங்கை சார்ந்தவர்கள், வாடியூருடைய மண்ணின் மைந்தர், முதல் மைந்தர் என்பதிலே நாம் பெருமைப்படுகின்றோம். தந்தை அவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பை அற்புதமாக மிக சிறப்பாக நம்மளுக்கு எடுத்து கூறினார்கள். உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. தந்தை அவர்களை சொல்கின்ற பொழுது மிக சிறப்பாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள். ஒரு வேளை கடிகாரம் கூட தவறலாம், ஆனால் தந்தை ஒருபோதும் தவறுவதில்லை, தவறியதில்லை என்பதை அவருடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த முறையிலே நான் கண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, மிக எளிதாக பழகக்கூடியவர்கள், தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள். எங்கள் இருவருக்கும், தந்தை சகாய சின்னப்பன் அவர்களுக்கும் எனக்கும் முன்னாள் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக எங்களது சிங்கமறையிலே செயல்பட்டவர்கள். இந்த நாளிலே நாம் அழைத்த போது வருகிறேன் என்று சொல்லி மிக சிறப்பாக நமக்கு இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் ஜெபத்தையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடை போற்றி சிறப்பு செய்கின்றோம். மேலும் இந்த 6வது நவநாளை சிறப்பு செய்த இன்னாசியார் அன்பேதை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த நாளை சிறப்பு செய்து மிகச் சிறப்பாக இன்னாசியாருடைய அந்த பரிந்துரையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு மிக சிறந்த முறையிலே அவர்கள் முன்னேற்பாடு செய்திருந்தார்கள். இந்த இன்னாசியார் அன்பேதை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே மிக சிறப்பாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இனி வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலுமே ஒருவர் மற்றவரை தாங்கி நாம் மிகச் சிறப்பாக புனிதருடைய பிள்ளைகள் என்பதிலே நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். இதோடு அன்பியங்கள் முடிந்துவிட்டது. நாளை சிறப்பு செய்யக்கூடியவர்கள் இளைஞர்கள், இளம்பெண்கள், விவசாயிகள், தொழிற்புரிவோர் மற்றும் ஆசிரியர் பணி செய்வோர்
அனைவருமே நாளை திருப்பலியை சிறப்பு செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்னும் நாம் திருவிழாவை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அதிகமான மக்கள் இந்த நவநாள் திருப்பலியிலும் வரக்கூடிய திருப்பலியிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை 7வது நவநாள் திருப்பலி முடிந்தவுடன் புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு பாவசங்கீதம் கேட்கப்படும். எனவே அருள் கூர்ந்து இந்த புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர் பாவசங்கீதத்தை தயார் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை ஆசீர் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கொண்டு இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது ஆட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. மனதால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் மத்தியில் நற்கருணை ஆண்டவர் மெய்யாகவே பிரசன்னமாகி இருக்கிறார். இந்த வெண்மை நிற அப்பத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆலய வளாகம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. எனவே இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக இறைவனுடைய ஆசீருக்காக நாம் அன்றாடுவோம். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. பாடுவோம். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. திருப்பி பாடுவோம். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான், என்ன ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. மருந்தோ நீங்கதான், மருத்துவரோ நீங்கதான், மருந்தோ நீங்கதான், மருத்துவரோ நீங்கதான், மருந்தோ நீங்கதான், மருத்துவரோ நீங்கதான், மருந்தோ நீங்கதான், மருத்துவரோ நீங்கதான், என்ன குணமாக்கும் ஆண்டவரோ நீங்கதான், என்னை குணமாக்கும் ஆண்டவரோ நீங்கதான், என்ன குணமாக்கும் ஆண்டவரோ நீங்கதான், என்ன குணமாக்கும் ஆண்டவரோ நீங்கதான். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பிரசன்னத்திற்குள் நாம் அப்படியே கொண்டு வருவோம். இயேசு என்னோடு இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்திற்குள் நான் இருக்கிறேன். என் உள்ளத்தில் ஓடுகிற எண்ணங்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார். என் எண்ண ஓட்டங்களை எல்லாம் அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நான் நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற என்னுடைய மன்றாட்டுக்கெல்லாம் அவர் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வுகளோடு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்
நம்மையே நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். நாம் சுமந்து வந்திருக்கிற எண்ணங்கள் இயக்கங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆலய பாதுகாவலர் தூய இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு இஞ்ஞாசியார் வழியாக எத்தனையோ நன்மைகளை தந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த திருவிழாவின் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை இன்னும் நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில் நிறைவேறாத தேவைகள், வேண்டல்கள் எத்தனையோ இருக்கிறது. அவைகளையெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேற்றி தந்து புனித இஞ்ஞாசியார் வழியாக நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரே, அன்பான இயேசுவே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. பிள்ளை மீனை கேட்டால் இந்த தந்தையாவது பாம்பை கொடுப்பாரா? பிள்ளை முட்டையை கேட்டால் அவர்களுக்கு தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் தந்தை இவ்வளவு நல்லவு செய்வார் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மேல் காட்டுகிற அந்த அன்பை, அந்த கருணையை, இரக்கத்தை, பரிவை அவர் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அன்பான இயேசுவே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறீர். உங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். இயேசுவே, இதோ உம்முடைய பாதத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொருடைய மன்றாட்டுக்களுக்கும் நீர் கனிவோடு செவி சாய்த்தரலும். எங்கள் குடும்பங்களில் நாங்கள் படுகிற கஷ்டங்கள், நாங்கள் சந்திக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், நோயினுடைய தொல்லைகள், இன்னும் பல்வேறு விதமான தீமைகள், நாங்கள் உணர முடியாத அளவிற்கு எங்களை சூழ்ந்து வருகிற பல்வேறு விதமான தீமையினுடைய பிடிகள் அனைத்திலுமிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேண்டுதல்கள் வீணாகாதபடி எங்களுடைய மன்றாட்டுக்கள் அனைத்தும் கேட்கப்படுவதாக. அன்பு இயேசுவே, புனித எங்கள் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் வழியாக நாங்கள் எத்தனையோ மன்றாட்டுக்களை உடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய பாதுகாவலர் உம்மிடம் கண்டிப்பாக பரிந்து பேசுவார். எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக கண்டிப்பாக அவர் எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உடைய பாதத்திற்கு எடுத்து வருவார். எடுத்து வருகிற மன்றாட்டுக்களுக்கு நீர் கனிவோடு செவி சாய்த்து நாங்கள் விரும்பி கேட்கிற எங்களுடைய தேவைகளை நீர்தாமே நிறைவேற்றி தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வான்புயர் யோவருள்ளானும் மனத்தை
வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமை எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்ட அப்பம் மீதுவே. அன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க.